சட்டுன்னு காலையில் டிஃபனுக்கு தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் தனியா விதை, கொஞ்சமாக புதினா இலை எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/2 டீஸ்பூனு, பெரிய வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை 2 பச்சை மிளகா, தக்காளி 4 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்து உப்பு சேர்த்து தண்ணி 1/2 லிட்டர் சேர்த்து மூடி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு திக்காய் வர அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்து மல்லி இலை தூவினா நம்மளுடைய தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு.